இப்போ ஃபிஷ்ஷிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3லிருந்து 4 மாதம் மட்டும்தான் போட் தொழில் அப்படிங்கிறது நடக்குது. மற்ற மாதங்கள் வந்து போட் தொழில் கிடையாது. கிடையாது, இல்லை. அப்போ அவங்க அந்த சம்பாதிக்கிற 4லேருந்து 5 மாதம் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு தான் அடுத்த 7 மாதம் 8 மாதம் அவங்க வந்து ஃபேமிலியை ரன் பண்ணணும். இப்போ இதே இது ஃபிஷிங் பேஸ்ட் இக்கானமி ஒன்று அங்கே டெவலப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவனுக்கு 365 டேஸ் தொழில் இருந்திருக்கும். உண்மை. ரப்பர் அதே மாதிரி. கன்னியாகுமரி மாவட்டம்னா வந்து ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் ரப்பர் ஃபார் த இந்தியன் இக்கானமியே. ஓகே. ஆமாம், மோர் தென் 40% நினைக்கிறேன். இட் கம்ஸ் ஃப்ரம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஓகே. இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் ரப்பரில் முக்கியமான டேட்டா. ஆமாம். நீங்கள் வந்து அப்படி ஒரு விஷயமே இருக்கிற மாதிரியே உங்களுக்கு நீங்கள் காமிக்கலையே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஒரு ரப்பர்னால் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 24,000 ஹெக்டேர்ஸ் ஆஃப் ரப்பர் காடுகள் இருக்குது எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில். இப்போ எவ்வளோ ஒரு பெரிய பொருளாதாரத்தை நீங்கள் உண்டு பண்ணியிருக்கலாம் அதில். மற்ற நாடுகள் ஜப்பான் மாதிரி கொரியா மாதிரி நாடுகள் அப்படி இல்லையே. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அங்கே இருக்கிற ப்ரைவேட் ரப்பர் கம்பெனிஸ் வந்து தே ஆர் ஏர்னிங் இன் ஆல்மோஸ்ட் 300 லாஸ்ட் ஃபிஸ்கல் இயரில் மட்டும் ஒரு ப்ரைவேட் க்ளவுஸ் கம்பெனி அவங்களுடைய ரெவென்யூ மட்டுமே மோர் தென் 350 crores ரெவென்யூ, மொத்த ரெவென்யூ. ஓகே. அவங்க வந்து தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங் ஆல்மோஸ்ட் 40% ஆஃப் த க்ளவுஸ் மார்க்கெட்டோட ஷேர் இன் இந்தியா. அப்போ இதை ஒரு அரசு பண்ண முடியாதா? பண்ணலாம்ல. இன்னும் நம்ம மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். 600 ரூபா 650 ரூபா சேலரி, அது எனக்கு 10 ரூபா கூட்டித்தாங்க. இப்படியா நம்ம வந்து இருக்கணும்? விவசாயத்தில் வந்து இன்னும் ரொம்ப ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் வி ஹவ் காட் அபவுட் டைரக்ட் டிபிசிஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, நெல் கொள்முதல் நிலையங்கள். இதில் வந்து 10 டிபிசிஸ் இருக்குது. இந்த 10 டிபிசிஸில் 8 டிபிசி எங்களுடைய கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியிலே இருக்குது. ஓகே. இதில் எதுலேயுமே ட்ரையரே கிடையாது. இப்போ ஏன் நம்ம வந்து நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறோம், இல்லை நம்ம நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறோன்னு சொல்லும் பொழுது சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ அக்ரிகல்ச்சர்னால் வந்து இப்போ விவசாயிகள் வந்து விவசாயம் அழிந்து போயிடுச்சு. விவசாயம் அழிஞ்சு போச்சுன்னா விவசாயம் ஒன்றும் பேப்பரில் வச்சுட்டு ரப்பர் வச்சு அழிகிற ஒரு விஷயம் கிடையாதுல்ல. எப்படி அழியுது அப்படின்னா இப்படி தான் அழியுது. அந்த நெல்லுடைய ஈரத்தன்மை 17% மேலே இருந்ததுன்னா எடுக்க மாட்டுறாங்க. அப்போ நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 போகம் தான் விளையுது. இப்போ ஒரு போகம் விளையும் போது ரெய்னி சீசன். இப்போ 17% உன்னால் கண்டெயின் பண்ண முடியாது, அது அதிகமாக தான் இருக்கும். ஒரு ட்ரையர் இருந்துச்சுன்னா அந்த விவசாயி அந்த நெல்லை அதில் கொண்டு விட்டுட்டு ட்ரை பண்ணி அவருடைய இதை முடிச்சிடலாம். நீங்கள் ட்ரையர் வைக்கல, இது ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு கேபிட்டல் ப்ராஜெக்டாக எடுத்து அதை கொண்டு வர வேண்டாமா?